சிங்கப்பூர் லைப்ரரியில் இன்றைக்கி தமிழ் ட்ரேடர்ஸை பற்றின ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் வந்து மல்லிகா மசாலான்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி வந்து தமிழ்காரங்க மசாலாலாம் நம்ம அரைப்போம் அப்படின்றத அந்த திருவக்கல் மூலமாக அரைக்கிறது. அப்புறம் இது வந்து லிட்டில் இண்டியாவில் இருக்கிற மாவரைக்கிற மில்லு, அதை பற்றின ஒரு குட்டி நோட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த திருவக்கல் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்லேயே எல்லாத்தையும் போட்டு அழகாக இந்த ஸ்பைஸ் பவுடர்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து கோல்டு ஸ்மித்தோட எதெல்லாம் வந்து கையால் செஞ்ச நகை, எதெல்லாம் வந்து மிஷின் கட்டிங்கால் வர நகை அப்படின்றத ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. கையால் செய்கிற நகைகள் வந்து மிஷின் கட்டிங்கை விட ரொம்ப அழகாக இருந்தது. இது மட்டும் பாரு. இது எல்லாமே வந்து இந்த நகைகள்லாம் எவ்வளோ அழகாக, எவ்வளோ நேரம் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செய்வாங்க, அதுக்கு எவ்வளோ வந்து டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருட்களை கூட வச்சு காமிச்சிருந்தாங்க. இதுக்கு பக்கத்தில் அந்த பொருட்கள்லாம் கூட இருந்தது. இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே எழுதியிருந்தாங்க. ஒரு ஒர்க்மேன்ஷிப் பண்ணுறவர், ஒரு கோல்டு ஸ்மித் எவ்வளோ நேரம் உட்காரணும் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த சாமனம், அப்புறம் சுத்தியல் அதெல்லாம், அப்புறம் அந்த செயினை வந்து பட்டை தீட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த இடத்துல இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நான் பட்டறையில் பார்த்ததெல்லாம் இங்கே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு பூ